ஒரு ஏழை பையன் பணம் காசு இல்லாம பசி பட்டினியில நடந்து வந்து இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அரசர்ட்ட குருநாதர் சொல்றாரு, இந்த செத்து போன எலியை வச்சு கூட உண்மையான உழைப்பாளி பணம் சம்பாதிப்பானு. இதை கேட்டு அவங்க பாத்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த பையன் இந்த செத்து போன எலியை வச்சு கூட பணம் சம்பாதிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த எலியை எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அவரோட பூனை எடுத்துட்டு வராரு. வந்தவர் சொல்றாரு, அந்த எலியை என்னோட பூனையை கொடுங்க, என்னோட பூனை ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ₹1 காயினை கொடுத்துட்டு அந்த எலியை வாங்கிறாரு. இதை பார்த்து அந்த பையன் இந்த செத்து போன எலியை வச்சு கூட நான் பணம் சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பையன் இந்த பணத்தை வச்சு பூக்கால் வியாபாரம் பண்றான். அதுல பாத்தீங்கன்னா உனக்கு 5 நாணயங்கள் கிடைச்சிருச்சு. இப்படி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பையன் அந்த பணத்தை வச்சு சர்வத்து வியாபாரம் பண்றான். அதுல பாத்தீங்கன்னா உனக்கு 100 நாணயங்கள் கிடைச்சிருச்சு. இப்படி அடுத்த நாள் இந்த பையன் நடந்து வந்து இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அவரோட கழுதை பசி பண்ணில இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போன அந்த பையன் உங்களுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பையன் பாத்தீங்கன்னா விவசாயிகள்ட்ட போயிட்டு பணம் கொடுத்து புல்லு கட்டு வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்து அந்த புல்லு கட்டுகள் அந்த கழுதையை கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த நபர் சொல்றாரு, நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க, இந்த கழுதைகளோட மேல எல்லாம் தங்க நாணயங்களோட மூட்டை தான் இருக்கு, உனக்கு நான் ஒரு கழுதையும் தங்க மூட்டைகளும் தாரேன்னு சொல்றாரு. இதை கேட்டு இந்த பையனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கழுதையும் தங்க நாணயத்தை எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான்.